ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கேன். கொஞ்ச நாளாகவே வீடியோ பண்ணல, கொஞ்சம் சளி வந்தது, அதால் வீடியோ பண்ண முடியல. அதை செய்து தயவுசெய்து மன்னிங்க. கண்டினியூஸாக வைக்கிற வீடியோஸு கொஞ்சம் காய்ச்சல் அது வந்தது. இப்போ நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன். இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா கொஞ்ச நாளாகவே டவுன்லேயே இருக்குது மார்க்கெட்டு. அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று, நம்ம அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு ட்ரம்ப் அவர்கள் விதிக்கிற டேரிஃப்ஸ் பற்றி. டேரிஃப் வார் ஆல்ரெடி நடக்கிறதுன்னு சமாச்சாரம் உங்களுக்கு ஆல்ரெடி பல வீடியோகளை சொல்லியிருக்கேன். இன்னும் அந்த இம்பேக்ட் கண்டினியூ ஆகுது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மேலே. இது எத்தனை நாள் பிடிக்கும் என்னான்னு தெரியல. ஏன்னா அவர் புதுசாக என்ன ஆரம்பித்தாருக்காருன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் டேரிஃப்ஸ் போடுறது அப்படின்றாரு. பார்க்கணும் இது இம்பேக்ட் எவ்வளோ தூரம், எத்தனை நாள் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பாதிக்கும் என்னன்றது பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு நமக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். ரெண்டாவது இன்னொரு காரணம், நம்ம மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கொஞ்சம் இம்பேக்ட். இன்னொரு காரணம் என்னென்னா, இங்கே ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சிலில் அவங்க எடுக்கிற முடிவுகள், ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு எடுக்கிற முடிவுகள் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் அவங்க ஸ்ட்ரிக்டாக ரேப்பிடாக பண்ணிட்டு வராங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னொரு 3 monthஸில் இங்கே அமெரிக்காவில் ரெகுலேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக எங்கே ரெகுலேட் ஆகிடுச்சுன்னா மிச்சம் எல்லா நாடுகளும் ஃபாலோ அப் பண்ணி இப்போக்கே நிறைய நாடுகளில் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மெயின் இவங்க எப்படி பில்லு கொண்டு வர போகிறாங்கோ அப்படின்னு பார்த்து தான் மிச்ச நாடுகளெல்லாம் ஃபாலோ ஆவாங்க. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பிஐ நெட்வொர்க், பிஐ காயினில் இன்வெஸ்ட் பண்ண நம்ம நண்பர்களுக்கெல்லாம் நல் செய்தி என்னன்னா, ரொம்ப நாளாக காத்திருந்த நாள் எப்போ லிஸ்டிங் ஆகும், மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு கிளிப்பிங் இருக்குது, வைக்கிறோம் பாருங்கள். அது பிரகாரம் என்னன்னா, இனி வரும் சில மணி நேரத்துக்குள்ளே ஆல் ஓவர் வேர்ல்டு லான்ச் பண்ணுறாங்க. இது பிஐ நெட்வொர்க் காயினெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. அது எதிர்பார்க்குற ப்ரைஸ், லான்ச்சிங் ப்ரைஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, $60 $70 வரைக்கும் இருக்குன்றாங்க. ஃப்யூச்சரில் $350 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நல்லா இருக்குது, பாருங்கள். அதை பற்றி லேட்டஸ்ட்டு தகவல்ஸ், அப்டேட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கங்க. ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் என்னன்னு பார்க்கலாம். இன்னொரு நியூஸ் என்னென்னா, எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் ஒரு அருமையான நியூஸ் என்னென்னா, இங்கே அமெரிக்காவில் ETF நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் புதுசாக சில இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, ETFs அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் கிரேஸ்கேல் என்ற கம்பெனிக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, லான்ச் ஆகிடும். இதுக்குள்ளே இன்னொரு செய்தி என்னென்னா, நம்ம பிரேசில் நாட்டில் ஃபஸ்ட்டு வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் ETF கொண்டு வந்தாங்க. அவங்க அப்ரூவ் ஆகி போச்சு. அங்கே லிஸ்டிங் மிக்க சீக்கிரத்தில் இருக்கும் அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல செய்தி. நம்ம எக்ஸ்ஆர்பிக்கு நல்ல வேகமாக போகும். ஏன்னா இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $250, $249, $250 கிட்டே இருக்குது. பார்த்துக்கலாம், நல்ல பை தான், நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றாங்க. நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது எக்ஸ்ஆர்பி ரிப்பிளுக்கு. ஏன்னா இங்கே அமெரிக்காவில் ரிசர்வ் காயின்ஸ் வாங்கி வச்சுவாங்க கவர்மெண்ட் ட்ரெஷரியில். அதில் எக்ஸ்ஆர்பி லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, டாப் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ், ஆல் ஓவர் வேர்ல்டு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அதிகமாக யூஸ் போகிற காயின் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் தான் அப்படின்றாங்க. பார்க்கணும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். நல்லா இருக்கும், வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. இப்போக்கும் இன்னும் பையிங் ப்ரைஸில் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்கும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா Coindesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் விட்ராலாம் நல்லா இருக்குது. அந்த Coindesk எக்ஸ்சேஞ்ச் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப் வந்துடும் உங்கள் மொபைலில். நீங்கள் கேவைசி முடித்த 1 ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிச்சு பண்ணிக்கலாம்.
இது பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு நீங்களும் பிடிச்சிருந்தா தான் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா இனு காயின் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. ஏன்னா ஓவராலாக மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் டவுனில் இருந்தது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் முன்னால் $91,000 கீழே வரைக்கும் போய் அங்கேருந்து ரீகெயின் ஆகி தச்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $96,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $96,500 கிட்ட வந்திருக்கு. அது $1 lakh கிராஸ் பண்ணணும். அது எப்போ கிராஸ் பண்ணணும்? இந்த மாதம் கடைசி இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இந்த மாதம் 8 நாள் தான் இருக்குது. மாதம் முடிஞ்சு மார்ச் மாதத்தில் வருமா, இல்லை இந்த டேரிஃப்ஸ் வார் சமாச்சாரம் தெரிஞ்ச அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா என்னன்றதை பார்க்கணும். ஆனால் எக்ஸ்ஆர்பியில் வந்து வேல்ஸ் எல்லாம் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பையிங் பண்ணுறாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் வைக்கிறேன், படிங்க. நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போது நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம இந்தியாவில் ரெகுலேஷன் பில்லு பற்றி தீவிரமாக யோசிக்கிறாங்க. எப்படி ரெகுலேட் பண்ணுறது என்னன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மிக்க சீக்கிரத்தில் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே நம்ம இந்தியாவில் கூட ரெகுலேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்போ 30% டேக்ஸ் போட்டுகிட்டு இருக்காங்க. அது கூட ரெட்யூஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா 10 கோடி பீப்புள் நம்ம கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம நண்பர்கள்லாம் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அது பிரகாரம் பார்த்தாக்கா வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இந்தியா தான். அது அவ்வளோ டேக்ஸுன்றது இங்கே ஆளுங்கள்லாம் சிரிக்கிறாங்க, 30% டேக்ஸ்னா கிரிப்டோக்கு அப்படின்னு. ஓகே, நம்ம இந்தியாவில் அது மாதிரி போடுறாங்க. 1% டிடிஎஸ்னால் அதெல்லாம் சிரிக்கிறாங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் ரெட்யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு, நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். லிஸ்ட்டு பார்த்துக்கங்க. எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க. நான் ரெகுலராக சொல்கிறது தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க. இன்னும் 2,50,000 கிட்டேயே இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்தியன் மணியில் பை பண்ணிக்கலாம், ஃப்யூச்சர் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொலானா வந்து 17,000 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டாலர்ஸில் $165 இருக்குது. பையிங் பண்ணிக்கலாம். அதுவும் ஏறும் கண்டிப்பாக. அதுவும் ETF வந்துடும் மிக்க சீக்கிரத்தில், கண்டிப்பாக மேலே போகும். அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் பார்த்துக்கோங்க. நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் எக்ஸ்ஆர்பி ரிப்பிளுக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா இனு காயின் இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்திங்கன்னா 1350 ஐஎன்ஆர் CoinDesk ஐஎன்ஆரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் இம்பேக்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டெல்லாம் டவுனில் இருக்கிறப்போ அது கூட இம்பேக்ட் இருக்கும் தான். கொஞ்சம் வரும், வெயிட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் பிடிக்கும் டைம் பண்ணுறது. இப்போ டைம் பிடிக்கும். ஆனால் மெமி காயின்ஸோட இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கங்க. முடிவெடுக்கிறவங்க நீங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பணம் உங்களுது. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் உங்கள் ஆடிட்டரோ யாரையாவது ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணுறது பெட்டரு. நல்லா பத்திரமா பார்த்து நல்லா ஸ்டேபிள் காயின்ஸு நம்ம ஆடா கேட்டினோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது $63 இருக்குது. அதுவும் ETF வரும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் கூட ETF வரும். கண்டிப்பாக அது கூட ஏறும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போது யூடியூப் வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்டாப் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் நம்பர் இல்லை, இப்போ நான் கொடுக்கறது இல்லை. யாருக்காவது என் கூட ஏதாவது இன்ஃபர்மேஷன், என்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஓன்லி திங் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் ஷிபா MVR குமார் அப்படின்னு இருக்கும் இன்ஸ்டாகிராமில். அங்கே ஃபாலோ பண்ணி உங்கள் ப்ராப்ளம் என்னான்னு வச்சிங்கன்னா நான் ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் வேறு வழியே இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் வைக்கிறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் வந்தால் நீங்கள் அங்கே சேட் கமெண்ட் வைக்கலாம். நீங்கள் என்ன ப்ராப்ளமாக வச்சிங்கன்னா நான் உடனே உங்களுக்கு சொல்யூஷன் அங்கேயே வைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது தான். வேறு எனக்கு வந்து எந்த குரூப்புமே கிடையாது. நான் இப்போவே சொல்லிடுறேன்.
எந்த குரூப்புமே கிடையாது. டெலிகிராம் குரூப் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப் கிடையாது, எந்த குரூப்பும் கிடையாது. யாராவது என் ஃபோட்டோ வச்சு பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து நம்பாதீங்க. அதெல்லாம் ஸ்கேமர்ஸு. தயவுசெய்து நம்பாதீங்க. நான் எனக்கு நீங்கள் என் கூட சேட் பண்ணணுன்னா ஓன்லி வே இன்ஸ்டாகிராம். அது பார்த்துக்கோங்க. பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.